8th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்ல எண்கள் சாப்டர்ல எடுத்துக்காட்டு 1ல் 16 இரு விகிதமுறு எண்களின் கூடுதல் 4/5 ஆகும். ஓர் எண் 2/15 எனில் மற்றொரு எண்ணை காண்க. இங்க இரு விகிதமுறு எண்களின் கூடுதல் கொடுத்திருக்கு. அதாவது ஏதோ 2 விகிதமுறு எண் இருக்கு. 2 விகிதமுறு எண்களை கூட்டினோம்னா 4/5 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதுல ஓர் எண் 2/15 போட்டிருக்கு. இப்ப இந்த நம்பர் 2/15 அப்படின்னு தெரியும்னு வச்சுக்கோங்க. ஒரு எண்ணை காண்க. அப்ப இந்த நம்பர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு கணக்கு சொல்றேன் பாருங்க. 3ன்னு ஒரு நம்பர் இருக்கு. 3ஓட ஏதோ ஒரு நம்பரை கூட்டுறோம். அந்த நம்பர் தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். கூட்டினோம்னா 5 கிடைக்குது. அப்போ இந்த எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது மற்றொரு எண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது? 5 மைனஸ் 3 ஈக்குவல் டு 5 மைனஸ் 3 2. அப்போ இந்த எண் 2 அப்படின்னு கண்டுபிடிச்சிரும். இதே மாதிரி தான் நம்ம இப்போ விகிதமுறு எண்கள்ல கண்டுபிடிக்க போறோம். இப்ப 2 விகிதமுறு எண்களின் கூடுதல் 4/5. அதனால கூடுதல் ஈக்குவல் டு 4/5. அடுத்தது ஓர் எண் ஈக்குவல் டு 2/15. இப்ப மற்றொரு எண்ணை காண்கன்னு சொல்லியிருக்கு. இப்ப நம்ம மற்றொரு எண்ணை தான் எக்ஸ்ன்னு வச்சுக்க போறோம். அப்போ ஓர் எண் 2/15 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு கூடுதல் 4/5. இப்ப இங்க போட்டிருக்கோம் பாருங்க. அதே மாதிரிதான் இந்த இடத்துல விகிதமுறு எண்களுக்கு நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இப்ப எக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 4/5 மைனஸ் 2/15. இந்த 2 விகிதமுறு எண்கள்ல கழித்தல் செய்ய போறோம். எப்பயுமே கூட்டல் கழித்தல் அப்படின்னு இருந்ததுன்னா கட்டாயமா ஓரின பின்னங்களா இருக்கணும். இங்க பகுதியில 5 இருக்கு, 15 இருக்கு. அதனால நம்மளால முதல்ல கழிக்க முடியாது, உடனே கழிக்க முடியாது. இந்த ரெண்டையும் ஓரின பின்னங்களா மாத்தணும். அதுக்கு 5ஐயும் 5க்கும் 15க்கும் மீசியமா கண்டுபிடிக்க போறோம். அப்போ 5 15 5ஆல வகுத்தோம்னா ஓரஞ்சு 5 மூவஞ்ச 15 3ஆல வகுத்தா 1 1 3 3. அப்போ மீச்சிம ஈக்குவல் டு 5 இன்ட்டு 3 3 15. இப்ப இந்த 15 வர்ற மாதிரி இந்த இடத்துல ஓரின பின்னங்களா அமைக்கணும். இங்க ஏற்கனவே 15 இருக்கு. இந்த விகிதமுறு எண் 15 இருக்கு. அப்ப இதை மட்டும் நம்ம மாற்றி அமைக்கணும். ரஃப்லே செஞ்சிடலாம். அப்ப 4/5 இது மாதிரி பெரிய பையா போட்டுக்கங்க. அடுத்தது இங்கேயும் பகுதியிலையும் தொகுதியிலையும் பெருக்கல் போட்டுக்கங்க. 5 எந்த நம்பரால பெருக்குனா 15 கிடைக்கும்னு பார்க்கணும். அப்ப ஓரஞ்சு 5 ஈரஞ்ச 10 மூவஞ்ச 15. அப்ப 3ஆல பெருக்குனா கிடைக்குது. அதனால பகுதியையும் தொகுதியையும் 3ஆல பெருக்கிறோம். பாருங்க, 4 12 பை 5 15. இப்ப இதத்தான் இங்க எழுத போறோம். இப்ப 4/5 மாற்றி அமைச்சோம்னா 12/15 மைனஸ் இங்க ஏற்கனவே 2/15 இருக்குது. அதை நம்ம மாற்றி அமைக்கல. அதனால 2/15. இப்ப பாருங்க, இங்கேயும் 15 வந்துருச்சு, இங்கேயும் 15 இருக்கு. அப்போ ஓரின பின்னங்கள் ஆயிருச்சு. அதனால நம்ம பகுதியை பொதுவா பெரிய பை போட்டு 15ன்னு போட்டுறோம். தொகுதியில 12 மைனஸ் 2 ஈக்குவல் டு 12ல 2 போச்சுன்னா 10 10/15. இதையும் நம்ம இன்னும் சுருக்கலாம். 10க்கும் 15க்கும் பொதுவா ஒரு வாய்ப்பாடு இருக்கு. அது என்னது? 5ஆம் வாய்ப்பாடு. அப்போ ஓரஞ்சு 5 ஈரஞ்ச 10. இங்க ஓரஞ்சு 5 ஈரஞ்ச 10 மூவஞ்ச 15. இங்க மேல 2 வந்துருச்சு, கீழே 3 வந்துருச்சு. பகா எண்களா இருக்கு. பகா எண்கள் வந்துருச்சுன்னா அதுக்கு மேல நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 2/3 இங்க எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 2/3ன்னு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்ப இதுதான் மற்றொரு எண். அப்ப நம்ம கடைசி ஆன்சர் எழுத போறோம். மற்றோர் எண் ஈக்குவல் டு 2/3. இப்ப இந்த எடுத்துக்காட்டு உங்களுக்கு நல்லா ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த வீடியோ வர்றப்ப மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கலாம்.